மாண்புமிகு வி. மெய்யநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நவீன தமிழகத்தை உருவாக்கி தந்த தமிழகத்தின் சிற்பி, தாய்மொழி தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தந்த 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொற்கால ஆட்சியை தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். உலக தமிழர்களின் ஒரு பெரும் தலைவர், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான ஓய்வில்லா உழைப்பாளி, மண்மானம், தமிழ்மொழி, இனமானம் காக்கும் போராளி, எங்கள் அஞ்சுகத்தாயின் அருந்தவ புதல்வர் தலைவர் கலைஞர், காஞ்சி தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, சுயமரியாதை தன்மானம் பெரிதென வாழ்ந்த தந்தை பெரியார் வழி நடந்து 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியை தந்த எங்கள் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். தமிழ் நில இளைஞர்களின் தன்னிகரில்லா தலைவர், தமிழக இளைஞர்களின் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டு நாளும் உழைக்கும் இளம் தலைவர், நாட்டையும் சட்டமன்றத்தையும் வழிநடத்த தெரிந்த தலைவர், அடக்குமுறைகளை தன் புன்னைகையால் வெல்லும் எங்கள் இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். குறிப்பாக ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 3 முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்து புதுக்கோட்டைக்கு வருகை தந்து எனது வெற்றிக்காக பிரச்சாரம் செய்து மகத்தான வெற்றி தேடி தந்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், தேர்தல் நேரத்தில் கடுமையான வெயிலிலும் தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் ஆலங்குடி தொகுதியின் வெற்றி எனக்கு முக்கியம் என்று ஆலங்குடி தொகுதிக்கே வந்து 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் நிறைந்த இடத்தில் பிரச்சாரம் செய்து என்னை வெற்றி பெற வைத்த எங்கள் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலங்குடி தொகுதியில் 3வது முறையாக தொடர் வெற்றி, 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தேடி தந்த ஆலங்குடி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர் சமுதாயம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியில் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த எங்களது இளம் தலைவர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் என்ற மகத்தான திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 12,525 ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட 16,798 விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பினை முதல் கட்டமாக வழங்கினார். இது கிராமங்களுக்கு மட்டும்தானா, நகர்பகுதிக்கு இல்லையா என்று இளைஞர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று 25 மாநகராட்சி, 145 பேரூராட்சி, 479 பேரூராட்சி, 145 நகராட்சி பகுதிகளில் கிட்டத்தட்ட 12,831 அந்த விளையாட்டு தொகுப்பை வழங்கி விளையாட்டு வீரர்கள் இல்லத்திற்கு விளையாட்டு உபகரணங்களை கொண்டு சேர்த்த தலைவர் எங்கள் தலைவர். அதாவது சர்வதேச தேசிய அளவில் வெற்றி பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வெற்றி பெற்றதற்கு பின்பு கடந்த காலத்தில் அவர்களுக்கான ஹைகாஸ் இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய உயரிய ஊக்கத்தொகையை பெறுவதற்காக பல காலம் மனு போட்டு காத்திருப்பார்கள். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எங்கே வெற்றி பெற்றார்களோ வெற்றி பெற்ற 48 மணி நேரத்தில் அவர்கள் வங்கி கணக்கில் உயரிய ஊக்கத்தொகை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்த 5 ஆண்டு காலத்தில் 6,689 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கிட்டத்தட்ட 215 கோடியை உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கி சாதனை படைத்த அரசு திராவிட மாடல் அரசு. இந்த 100 நாட்களில் பிரக்யானந்தா உள்ளிட்ட ஒரு சிலருக்கு 50 லட்சம் வரை நீங்கள் அந்த உயரிய ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறீர்கள். அண்மையில் நைஜீரியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் வாழ்வீச்சு வீராங்கனை சேலம் வாழப்பாடியை சேர்ந்த தனலட்சுமி தங்கப்பதக்கம் பெற்றார். அவர் போன்றவர்களுக்கு இந்த உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான சர்வதேச தேசிய அளவில் வெற்றி பெற்ற வீரருக்கு 3% இடஒதுக்கீட்டில்
அவர்களுக்கான அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி அவர்கள் எதிர்காலத்தை பாதுகாத்த அரசு திருவாரூர் மாடல் அரசு.